தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் ஊடகத்தினுடைய ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி கிருஷ்ணன் அவர்கள். பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு திருச்சி கிழக்கில் போகிறாரு. 5000 பேருக்கு நன்றி செலுத்துகிறாரு. QR கோடு அந்த முறையினுடைய அடிப்படையில் 5000 பேரை கூப்பிட்டு நன்றி செலுத்துகிறாரு. அந்த தொகுதி மட்டும் இல்லை, மற்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நபர்களையும் அங்கே வந்து வர வைக்கிறாங்க. இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் திமுக அரசு காவல்துறை எனக்கு அனுமதி தரல, நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு சொன்னார். அதற்காக வந்து குறிப்பிட்ட குறைவான நபர்களை கூப்பிட்டு ஒரு ஒழுக்கத்தோடு பண்ணாங்க. இப்போ காவல்துறை அவருடைய கையில் இருக்குது. அவர் தெரு தெருவாக போய் வந்து நன்றி தெரிவிக்கலாம். ஏன் இந்த மாதிரியான முறையை கடைபிடிக்க? சரி, உங்களுக்கு ஏன் இவ்வளோ கொடூரமான எண்ணம் விஜய்க்கு எதிராக? இந்த வெயிலில் தெரு தெருவாக போகணுன்னு நினைக்கிறீங்களா? விஜய் எரிஞ்சு சாகணுன்றீங்களா? இந்த வெயிலில் கறி அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படின்னா, எதிரியாக இருந்தால் கூட நல்லா இருக்கட்டும்னு நினைங்க. நீங்கள் வந்து கொண்டு போய் தெருவில் இறக்கி விட்டு தெரு தெருவாக வந்து ஓட விடணும்னு நினைக்காதீங்க. இல்லை, இது நன்றி தேவை உள்ளவங்க மட்டும் வந்து வாங்கிட்டு போகிறது மாதிரி. ஆமாம், அது எப்போவுமே விஜயோட பாணியாக தான். நீங்கள் சாவு வீடுனா கூட டெட் பாடியை கொண்டு வந்து இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போய் புதைக்கணுமே தவிர இவர் போக மாட்டாருங்க. இப்போ அஜித் வந்து அந்த மாதிரி விரும்பி இருக்க மாட்டார்னால இவர் நேராக போனார். பெரிய பணக்காரன், கோடீஸ்வரர்கள், மிட்டா மிராசுகள், நடிகர்கள், அந்த மாதிரி ஆட்கள்னால் இவரே போவார். இல்லை அது கீழே ஃபெமிலியாரிட்டி இல்லாத ஆட்கள்னால் இவர்கிட்ட வந்து டெட் பாடியை காமிச்சிட்டு போகணும், இல்லை புதைச்சிட்டு வந்து ஆறுதல் வாங்கிட்டு போகணும். அந்த மாதிரி தான் கடந்த காலத்தில் பண்ணார்ல. அப்போ அது பொய்ன்னு தெரியுதா? இப்போ நீங்கள் அன்னைக்கு வந்து என்ன சொன்னீங்க, 40 பேர் செத்தப்போ போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல, பெர்மிஷன் தரல, அதனால் என்னோட இதுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதுனால ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்டு சாவு கேட்டீங்க. இப்போ என்ன கொள்ளை இருந்துச்சு, ஆட்சி உங்கள் ஆட்சி தானே அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், நான் சொல்லலை, நீங்கள் கேட்குறீங்க. அந்த ஆங்கிளில் தான் கேட்க வரீங்க. அதில் தான் கேட்குறேன். இப்போ நீ எல்லாம் ஒரு மனுஷனான்ற மாதிரி கேட்க வரீங்க. அன்னைக்கு என்ன சொன்னேன், இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னு சொல்லி சரிங்க. ஆனால் அன்னைக்கு நம்ம அப்படி விமர்சனம் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி அவர் சிஎம் ஆகிட்டார். அவர் இவர் அந்த மரியாதை கொடுக்கணும், மாண்புன்ற இதை சொல்லி தான் கொடுக்கணும். ஸோ அவர் சொன்ன பொய்யா நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னா, அன்னைக்கு அப்போ பொய் சொன்னாரான்னு கேட்குறீங்க. அன்னைக்கு உண்மையை தான் சொன்னார், இன்றைக்கி உண்மையை தான் சொல்கிறார். எப்படி புரியல? ஆமாம், அன்னைக்கு வந்து அந்த அரசு அனுமதிக்கலை, அதனால நான் போகல அப்படின்னு அதுதான் உண்மைன்னு சொல்லி சொன்னார். இப்போ இன்றைக்கி என் கையில் ஆட்சி இருந்தாலும் நான் இப்படி தான் பண்ணுவேன்ற ஒரு செயல்பாடை, உண்மையான செயல்பாடை செஞ்சு காட்டுறாரு. அவரோட உண்மையான முகம் இதுதான். அப்போ எஸ்ஓபி எல்லாம் வந்து சரிதான், போட்டிருக்கிறது எல்லாமே சரிதான், இப்போ திமுக வந்து எங்களை ஒடுக்கிறதுக்கு போடலை அப்படின்னு வந்து பார்த்துக்கலாமா? இல்லை, அதாவது என்னென்னா, இப்போ அவங்க போலீஸே என்ன சொல்லுது, அவங்க போலீஸே அவருக்கு அனுமதி தர மாட்டேங்குது. புரியுதா? அவங்க போலீஸே இது ஒரு அவருடைய கட்டுப்பாடு நாசகார சக்தியாக மாறி இந்த மாதிரி பேசி செத்து போயிடுவாங்க, இவங்க லூசு பயிலுங்க வந்து இப்போ பார்க்க வரேன்னு சொல்லி ஏதாவது விழுந்துருவான்றதுக்காக அவங்க போலீஸை பயப்படுது. போலீஸ் அதே போலீஸ் தான். நீங்கள் திருச்சியில் இருந்தவர் இப்போ விழுப்புரத்துக்கு வந்திருப்பார், விழுப்புரத்தில் விருத்தாச்சலத்தில் இருந்திருப்பார், அவ்வளோதான் வித்தியாசம். அங்கே இருக்கிற ஆட்களை பூரா ட்ரான்ஸ்ஃபர் போட்டு விட்டாங்க கரூர் சம்பவத்தில். இப்போ திருச்சியில் வந்து புது போலீஸ் 5000 பேர் நன்றி அவங்கவுங்க வீட்டில் போய் சொல்லிக்கிற வேண்டியதான். நன்றி. நீங்கள் கோயிலெல்லாம் புளியோதரை பொங்கல்லாம் கொடுப்பாங்க, குடும்பத்தோடு போனவங்க கூட எல்லாரும் போய் வரிசையில் நிற்க மாட்டாங்க. அப்பாவும் அம்மாவும் போய் நின்று அவர் எனக்கு என் பிள்ளைகள்லாம் ஒன்று கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் பிரித்து திப்பாங்க. அதே ஸ்டைல் தான் அது. புளியோதரை ஸ்டைல். இப்போ இதுக்கு போகிறாங்க, இப்போ திருப்பதிக்கு போகிறாங்கன்னா லட்டு வாங்கிட்டு வந்து உதுத்து ஆஃபீஸில் எல்லோரும் கொடுப்பாங்கல்ல. அக்கா எல்லாரும் போக வேண்டிய அவசியம் கிடையாது, அதில் தப்பே கிடையாது. நன்றியை வாங்கிட்டு வந்து பிரித்து கொடுப்பாங்க. நன்றி சொல்ல சொன்னார், அண்ணன் சொன்னார், சொன்னார், மாமா சொன்னார், அக்கா சொன்னார் சொல்லுவாங்க. இப்போ விஜய் இன்னைக்கு வர்றதுக்கு காலையிலேருந்தே திருச்சியில் வந்து போக்குவரத்து மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. சாயந்தரம் 4:30க்கு வர்றதுக்கு காலையிலேருந்தே மாற்றம் பண்ணோம்னா இன்றைக்கி ஒரு வேலை நாள், மக்கள்லாம் வந்து அன்றாட வேலைகளை கவனிக்கலாம். அவங்க விரும்பி தானே ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, திருச்சி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்றப்போ அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லை, சென்னையில் வந்து தனி கான்வாய் வந்து ரூட்டு போகிறாரு அப்படின்னு எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. ஏற்கனவே இருக்குதுன்னாலும் விஜய் அவர்கள் ஆட்சியில் வந்தோன்னா முதல் முறையாகத்தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒழுங்கு. முதல் முறையாக இப்போ அப்படி தான் நடக்குது. 5000 பேருக்கு டோக்கன் கொடுத்து எந்த முதலமைச்சரும் பார்த்தது இல்லைல்ல. வித்தியாசம் தானே, இது வித்தியாசமாக தானே பார்க்குறாரு அவர். அப்போ அது வித்தியாசமாக நீங்கள் உணரணும்.
அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ இயக்குனர் அமீர் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கிறாரு. சந்திக்கும்போது அஹ், இந்த இதுக்கு முன்னால் பிரச்சார காலத்தில் கரூரில் வந்து 41 நபர்கள் வந்து இறந்து போனாங்க. இப்போ தாவேகா தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இதுக்கு வந்து திமுக தான் காரணம், காவல்துறை சரியாக வந்து பாதுகாப்பு கொடுக்காதது, இதில் வந்து இன்னும் பல அமைச்சர்கள் அன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களை வந்து குற்றம் சாட்டினாங்க. இன்னைக்கு விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்திருக்கு, தயவு செய்து அவர்கள் வந்து இந்த கொலைக்கு காரணம் யாரு, எப்படி மக்கள் செத்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்க கையில இருக்கு, நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அமீர் அவர்கள் பேசியிருக்கிறாரு. இல்லை அதான் சிபிஐ அவர் அமீருக்கு வந்து அவருக்கு வந்து சட்டத்தில் சில விஷயங்கள் சாரி சிபிஐக்கு கொடுத்துட்டாங்கல்ல. ம், இவரை தாண்டி அந்த விஷயம் போனதுக்கப்புறம் திருப்பி இவர் சிபிஐட்டேருந்து இப்போ யானை வாயில் போன கரும்பு மாதிரி உள்ளே கையை விட்டு எடுக்க முடியுமா பாதி தின்னதுக்கப்புறம்? இல்ல அந்த மாதிரி தான் அது. யானை வாயில் அது போயிடுச்சு, கரும்பு போயிடுச்சு. தமிழக அரசு கையை இவர் விட்டாருன்னா யானை கையை கடிச்சிடும், விஜய் கையை கடிச்சிடும். அதனால் திருப்பி இவர் வாங்கி விசாரிக்க முடியாது, ம், ம், ம். கொடுக்க மாட்டாங்க அவங்க. தமிழக அரசுக்கு அதிகாரம் எதுவுமே திருப்பி இல்ல. சிபிஐட்டேருந்து வாங்க முடியாது. அது வழக்கு கோர்ட்டுக்கு போய் நாங்களே விசாரிக்கிறோன்னு போட்டு ஆர்டரை போட்டு தான் வாங்கணும். ம், ம். ஏன்னா இவரே ஒரு குற்றவாளியாக அவங்க சேர்த்துருக்காங்க. இதுதான் இவர் விசாரிச்சாங்க, 2-3 டைம்லாம் போயிட்டு வந்தார். அப்படி இருக்கும்போது இவர் ஆட்சியில் இவரே என்னை பற்றி அப்போ இவர் பதவி விலகிட்டு தான் விசாரிக்க சொல்லணும் தமிழக அரசு. புரியுது புரியுது. ஓ அப்படிலாம் பல சட்ட சிக்கல்கள் இருக்கு. ஓ சட்டப்படி அது வந்து செட் ஆகாது. சரி கிடையாது. ம், ம். இப்போ விஜய் அவர்கள் ஆட்சியில் வந்த பிறகு அதுக்கு முன்னாலேயே பல ஆட்சிகள்லையும் வந்து இங்கே கொலை கொள்ளை எல்லாமே நடந்துட்டு இருக்கிறது தான். இப்போ நேற்றுக்கு வந்து கோடம்பாக்கத்தில் ஒரு பெண் வந்து காரை ஏற்றப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இதுக்கு வந்து அரசு தரப்புலேருந்து எந்த 5 எதிர்வினையும் லட்சம் இதை கொடுக்கணுன்றீங்களா? இல்லை காசை நான் சொல்லலை சார், இதெல்லாம் ஒடுக்குற கொடுத்துருக்காரு, மாதிரி. தேர்தல் அடிபட்டவனு கொடுத்துருக்காரு, இந்த பிள்ளைக்கு கொடுக்கல. ம். இல்லை இதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குற மாதிரி இல்லைன்னா யாரை போட்டு இதெல்லாம் ஒடுக்குறீங்க? எறும்புக்காரன் கொண்டு யாரை ஒடுக்கணும்ன்றீங்க? இல்லை இந்த குற்றங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அதை யாரை ஒடுக்குவீங்க நீங்க? இல்லை இந்த குற்றவாளி சமூகமே அப்படித்தானே. குற்றவாளி தான் பிடிச்சி இரும்புக்காரன் கொண்டு பிடிச்சி உள்ள போட்டாங்கல்ல. இதைத்தானே கடந்த ஆட்சியிலையும் செஞ்சாங்க. அதாவது குற்றங்கள் நடக்கிறதை முன்கூட்டியே வந்து எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. அதுக்கு என்னென்னா சமூகம் மாறணும். ஒருத்தர் உட்காண்டே இருப்பான், திடீர்னு ஒரு கடப்பாரை எடுத்து ஒருத்தர் அடிச்சிட்டானா அங்கே போலீஸ் வந்து தடுக்க ஐயோ இப்போ பாய முடியுமா? முடியாது. எந்த ஆட்சி வந்தாலும் பாய முடியாது. சமூகம் மாறணும். இந்த சமூகம் நாளுக்கு நாள் ஒரு மேனியும் பொழுது ஒரு மன்னமாக கேடுகெட்ட சமூகமாக இந்த தமிழ் சமூகத்தோட ஒரு பகுதி மாறிட்டு இருக்கு. அதற்கு காரணம் கலப்பு. கல்லூரியில் வந்து பல்வேறு வெளிமாநிலங்களை சேர்ந்த பிள்ளைங்க வந்து படிக்குது, அது அரைகுறை ட்ரெஸ்ஸை போடுது, அதை பார்த்து இதுவும் போடுது, அது கூட சேர்ந்து இதுவும் பப்புக்கு போகுது, அப்புறம் இது கூட சேர்ந்து இன்னொன்றும் போகுது. இப்படி வந்து கலாச்சார சீரழிவு வந்துட்டு இருக்கு. பசங்க என்னன்னா அவன் குடிச்சுவிட்டு கஞ்சா அடிச்சுவிட்டு இந்த இதை போட்டுட்டு அதனா கூலி பையனை இதை ஒன்று போட்டுவிட்டு பைக்கை ஓட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இவங்க ஒரு பக்கம் கேடுகட்ட போகிறாங்க. இதுக்கு பூரா சமூக சீர்கேடும் குடும்ப சீர்கேடும் தான் காரணம். அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் இதெல்லாம் வருதுன்றத சொல்லாமல் தெரிஞ்சும் அதை மறைத்து ஒரு அரசாங்கத்து மேலே முழுக்க முழுக்க குற்றம் சாட்டி கடந்த அரசை கலைச்சி விட்டாங்க, காலி பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ இந்த பைத்தியங்கள் ஓட்டு போட்டுச்சுல்ல சிலர், சில பைத்தியங்கள் வந்து எங்கள் அண்ணன் வந்தாருன்னா சரியாயிருந்தா அந்த பைத்தியங்கள் இப்போ என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. புரியுதா அவனுக்கு? ஸோ அவர்களுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்றது தான் நம்ம அப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஒரு அரசாங்கத்தை குற்றம் சாட்டி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இப்போ அதே வந்து இன்னொருத்தன் உங்களை அதைத்தானே சொல்லுவான், நீ தான் கேடுகட்ட அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோதான் நடக்குதுன்னு தான் சொல்லுவான். ஆனால் இது ஆய்வு செய்ய வேண்டியது, இது வந்து சமூகத்திலேருந்து கொட வேண்டியதை நீ செஞ்சுருந்தேன்னா நீ ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. பொய் புரட்டு ரீல்ஸ் பித்தலாட்டங்கள் பண்ணி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இப்போ அவர்களும் இவர்களை குற்றம் சாட்டுவாங்க. கடைசியில் என்னன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு ஆட்சி இல்லைன்னா காவல்துறை பற்றிய எந்த அச்சமும் இல்லாமல் அதை வந்து தடுக்கிறதுக்கான மனம் இல்லாமல் இப்போ இந்த ஆட்சியிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவேகா கட்சியை சார்ந்த பலரும் வந்து லஞ்சம் கேட்குறாங்க, போய் குற்றச்செயல்களில் ஈடுபடுறாங்க. அவங்கள மட்டும் நான் குற்றம் செலுத்தலை. அப்போது இந்த ஆட்சியை பற்றி இவங்க நமக்கு சாதகமானவங்க, நம்ம ஆட்சி அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு மேம்போக்கான இந்த தன்மை வந்து இல்லை அப்படி இல்லை. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா சம்பாதிக்கிறது தான் வந்தான். இவ்வளோ நாள் திமுக அதிமுக சம்பாதிச்சிட்டு இருக்கு, நம்ம ஏதாவது ஒரு இதை சொல்லி ஒரு வழியில் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா நம்ம சம்பாதிக்கலான்றதுக்காக தான் வந்தது.
இப்போ இவங்க அது என்னன்னு இன்னும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாதனால தடாலடியாக லஞ்சம் வாங்குறது, பணம் பறிக்கிறது, மாமூல் வாங்குறதுன்னு அந்த வாங்கிட்டு நுட்பம் தெரியல. அந்த லஞ்சம் நுட்பம் கொஞ்ச வாங்குறது. நாளில் தெரிஞ்சிடும், கரெக்ட் ஆயிரும். ம், ம். போக ஒரு 6 போக மாதத்துல கரெக்டாகி வெளியில் தெரியாமல் வாங்க ஆரம்பிச்சிடும். எப்படி லஞ்சம் வாங்குறது? வாங்குறது, லஞ்சம் வாங்குறது, எவனை மாட்டி காசு வாங்குறது, மாமூல் எப்படி வாங்குறது, பாரில் எப்படி வாங்குறது, போலீஸ்கிட்ட எப்படி வாங்குறது, போலீஸ் எப்படி வாங்குறதுலாம் இனிமேல் தான் தெரியும். தெரிஞ்சு இன்னும் 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் கரெக்ட் பண்ணிடுவாங்க. சரி உங்களுக்கே சார். தெரியாது, நீங்கள் நியூஸே போட முடியாது. இங்கே நல்லா தானே இருக்கும், இப்போ என்ன பிரச்சனை அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ம், யாராவது தட்டி கேட்குறோன்னா ஆளை காலி பண்ணி விட்ருவாங்க. ம், ம். அப்புறம் அவன் எவனுமே இருக்க மாட்டான். அப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். கொலை நடந்தால் கூட வெளியில் சொல்ல மாட்டாங்க. இது எல்லாத்தையும் மீடியாவில் வர விடாமல் பார்த்துக்கணும். சகஜமான சகஜ விஷயம். நிலைமைக்கு 6 மாதத்தில் வந்துடும். வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ம், ம். தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.